பொதுவா டைனோசரோட ஃபாசில்லாம் கிடைச்சதுன்னா, அத வச்சு ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ஏஜ் என்னவா இருக்கும்? அது எத்தன வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது? அது என்ன மாரி டைனோசர்ன்ற மாரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோன்னா, ஒரு ஸ்டெப் மேல போய் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி, டைனோசர் லெதர் ஹேண்ட்பேக் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது இப்ப கூடிய சீக்கிரம் ஆக்ஷன்ல வரப்போது. அது எப்படி பண்ணாங்க? அது என்ன டைனோசர்ன்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். ஏப்ரல் 1ஆம் தேதி ஆம்ஸ்டர்டாம்ல இருக்க ஆர்ட் ஜூ மியூசியம்ல வந்து ஒரு ஈவென்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்க தான் வந்து இந்த ஹேண்ட்பேக்க வந்து ரிவீல் பண்றாங்க. அந்த ஹேண்ட்பேக்க பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன சைஸ் ஹேண்ட்பேக் அதுல அழகா ஜிப்பெல்லாம் வச்சிருக்கு. பட் அது வந்து நமக்கு ரெகுலர் யூஸ்க்குலாம் கிடையாது. ஏன்னா அது ஒரே ஒரு ஹேண்ட்பேக் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அதை ஆக்ஷனில் தான் விட போகிறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹேண்ட்பேக்னாலே இந்த லெதர்ஸ்லேருந்து பண்ணுவாங்க. லெதர்ஸ்ன்றப்ப எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப லக்ஸரியஸ் அனிமல்லாம் இருக்கும். பொதுவாக வந்து இந்த மாடு, ஆடு இந்த மாதிரிலாம் தான் எடுப்பாங்க. அப்படி ரொம்ப காசு இருக்கவங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பிராண்ட்லாம் பார்த்தோன்னா, இந்த பாம்பு தோல், ஆலிகேட்டரு, கிராக்கடைல் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ பண்ணியிருக்க இந்த ஹேண்ட்பேக் பார்த்தோன்னா டைனோசர் லெதர்னு சொல்கிறாங்க. அதுவும் எந்த டைனோசர்னா இந்த டீரெக்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த டைனோசரோட லெதர் இது. அதை வச்சு ஒரு ஹேண்ட்பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹேண்ட்பேக் வந்து மே 11 வரைக்கும் அங்கே எக்ஸிபிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை ஆக்ஷனில் விட போகிறோம். இதோட ஆக்ஷனோட ஸ்டார்டிங் ப்ரைஸே எவ்வளோ இருக்குன்னா, ஒரு $500,000 தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மே 11 வரைக்கும் டிஸ்பிளேல இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஹேண்ட்பேக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைனோசரோட தோலை வச்சு பண்ணல. ஏன்னா இப்போ அதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ ஃபாசில் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அந்த ஃபாசிலை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா இந்த லேப் க்ரோன் லெதரா இது ஒரிஜினல் லெதர் கிடையாது. ஸோ இந்த லேப் க்ரோன் லெதர் இவங்க இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த டைனோசரோட ஃபாசிலை வச்சு இந்த லேப் க்ரோன் செல்ஸ் எல்லாம் வச்சு கொலாஜன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த லெதரை நாங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக்காக டைனோசரோட லெதர்லேருந்து கிரியேட் ஆகல, டைனோசரோட போன்லேருந்து கிரியேட் ஆனது அப்படின்ற மாதிரி இதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டீரெக்ஸ் டைனோசர் லெதரை வச்சு ஒரு ஹேண்ட்பேக் பண்ணது. இதை வந்து நாங்கள் ஃபியூச்சர்லையும் ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி அதை மேனுஃபேக்சர் பண்ண டிசைனர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி பார்த்தோன்னா லேப் க்ரோன் லெதர் லிமிடெட். அவங்களுமே சொல்கிறாங்க ஃபியூச்சரில் இந்த மாதிரி நாங்கள் நிறைய கொண்டு வருவோம். இப்போ வந்து இந்த லேப் க்ரோன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி. முன்னாடி இருந்ததை வச்சு அதோட கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இந்த பயோடெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணால் நம்மளால் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக பார்க்குறோம். இது ஆக்ஷனில் ஒரு நல்ல ப்ரைஸ்லாம் போய் மக்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் இவங்க சம்மந்தமே இல்லாமல் டைனோசர் லெதரில் பேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இது பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. டைனோசரோட மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ரீசெண்டாக நான் வந்து லோகன் பாலோட பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அவரோட ஃபினான்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். எவ்வளோ பணம் வச்சுருக்காரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதில் எவ்வளோ லிக்விடாக வச்சுருக்காருன்னு சொன்னார். என்கிட்ட வந்து ஒரு 20 மில்லியன்லேருந்து 30 மில்லியன் வரைக்கும் லிக்விடாக இருக்குது. லிக்விட்னா என்னவா இருக்குது, ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களா கேட்கும்போது என்கிட்ட ₹1 கூட ஸ்டாக்ஸ் இல்லை, ஃபுல்லாகவே வந்து கலெக்டபிள்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னு கேட்கும்போது ஸ்டாக்கை வச்சு என்ன பண்ணுறது, அது வேஸ்ட்டாக தானே இருக்கும். கலெக்டபிள்ஸ்னால் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரோட வீட்டில் வந்து ஒரு டைனோசர் ஸ்கல் வச்சுருக்காரு. அது ரொம்ப பழமையான ஸ்கல். அது வாங்கும்போது வந்து $500,000 இருந்தது. 2 வருஷத்தில் வந்து அது 1 மில்லியன் கிட்ட போச்சு. 100% ரிட்டர்ன் எடுத்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். டைனோசர்ஸு, போக்கிமான் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி டைனோசர் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. நானே வந்து ஒரு டைனோசர் கம்பெனியாக ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், கலெக்டபிள் கம்பெனி, ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ நிறைய ஆக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த டைனோசர்ஸோட ஸ்கெலிட்டன்லாம் வந்து 100% கூட இல்லாமல் 70% இருக்க ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே மில்லியன் கணக்கில் போகுது. ரீசெண்டாக ஒரு ஆக்ஷனில் வந்து 20 மில்லியனுக்கு மேலே போச்சு. அந்த மாதிரி அவர் வந்து அதை வாங்கிட்டு சின்ன பசங்களாம் பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மியூசியமில் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி டைனோசருக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கங்கே தோண்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த டீரெக்ஸ் பல்லு, இவ்வளோ பெரிய பல்லு, அதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நிறைய டைனோசர் பார்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்ஷன் போகுது. என்ன கான்செப்ட்னா, இந்த டைனோசர்லாம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த பூமியில் இருக்குது. அப்போனா வந்து கண்டிப்பாக இந்த உலகம் ஃபுல்லாக இருந்திருக்கும். அதோட ஸ்கெலிட்டன்லாம் பூமியில் தான் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக இது பெரிய மார்க்கெட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டைனோசர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி லோகன் பால் சொல்லிட்டு இருந்தார். உனக்கு எங்கேருந்தியா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், தோண்டி பாருங்கள், நானே இதெல்லாம் தோண்டி எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ போக்கிமான் எப்படி பெரிய வேல்யூ இருக்கோ அந்த மாதிரி டைனோசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டைனோசர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, இப்போ திடீர்னு பார்த்தா டைனோசர்ஸ் இவ்வளோ பீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்னமோ தெரியல, இந்த டைனோசரோட மார்க்கெட்டு நம்மளும் ஒரு பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட ஜுராசிக் பார்க் ஏதாவது படம் வந்ததுன்னா போய் பார்க்குற ஆடியன்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி மியூசியம்லாம் பார்த்தோன்னா இந்த டைனோசர் பொம்மைலாம் வச்சு அனிமேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. பட்டன் நமக்குன்னா அது நடக்கிற மாதிரி இருக்கும், கத்துற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்லேயும் பார்த்தோன்னா நிறைய பேர் கன்வின்ஸே ஆகலை, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா பொதுவாக பேக்குன்றது இந்த லெதரில் பண்ணுவாங்க. லெதர்ன்ற
க்ரோன்றது ஸ்கின்லேருந்து எடுத்து பண்ணுவாங்க, இது வந்து ஸ்கின்லேருந்து பண்ணது கிடையாது, ஒரு போனால் பண்ணது, அதுவும் கெமிக்கல்ஸ் இந்த லேப் க்ரோன்றனால இதை வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இது ஒரு நார்மல் ப்ராடக்ட், அதில் கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னதான் டைனோசர் லெதர் ஹேண்ட்பேக்னு நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலும் அது பண்ணுறதுக்கு அனிமல் செல்ஸ் தேவைப்படுது, வேற ஒரு அனிமலோட செல்லை எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இதை வந்து எங்களால் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணலன்னு அதை வந்து இப்போ ஒரு வாக்குவாதமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி லேப் க்ரோன் ப்ராடக்ட்ஸ்லாம் வரனால நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே லேப் க்ரோன் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா லேப் க்ரோனில் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி டைமண்ட் பண்ணாங்க, லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ன்றப்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நார்மல் டைமண்ட்லாம் வாங்க போனால் ரேட் அதிகம், அதுவும் இல்லாமல் டைமண்ட்லாம் எடுக்கணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய செலவெல்லாம் இருக்குது. இந்த லேப் க்ரோன்னா 2-3 வாரத்திலே பண்ணி கொடுத்துருவாங்க, நமக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்தோன்னா அப்படியே லேப் க்ரோன் மீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்மளே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மிஸ்டர் பீஸ்ட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாருன்னு. அதே மாதிரி இந்த லேப் க்ரோன் மீட்லாம் கொண்டு வராங்க, அதில் அனிமல் மீட்டுன்ற ஒரு சின்ன பர்சன் கூட இல்லை, ஃபுல்லாக வெஜ்ஜு, இந்த கெமிக்கல்ஸு செல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் மீட்டை கொண்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபியூச்சரில் இனிமேல் நமக்கு எல்லாமே இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க கட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருந்து எல்லாமே லேப் க்ரோனை தான் கொண்டு வருவாங்க, இது வந்து நம்ம ஃபியூச்சரே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டுருக்கு. இந்த லேப் க்ரோன் மீட்டுன்னொன்னே எனக்கு பில்கேட்ஸ் தான் ஞாபகம் வருது. அவர் தான் இதில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு இந்த லேப் க்ரோன் மீட்ஸில். அவரோட கான்செப்ட் என்னென்னா, மாடு வந்து நிறைய கேஸ் ரிலீஸ் பண்ணுது, அது வந்து நம்ம இயற்கைக்கு ஆபத்து, ஒன்று வந்து மாடு கேஸ் ரிலீஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும், இல்லைனா மில்க்குக்கு மீட்டுக்கு வேறு ஐடியா பண்ணணும், அந்த கான்செப்டில் தான் அவர் பண்ணுறாரு. கண்டிப்பாக இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு ஈவலான ஆளுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுமே ஒத்துக்கிறாங்க, சரி சிக்கனை எதுக்கு கொள்ளணும், மாடை எதுக்கு கொள்ளணும், அதுக்கு நம்ம லேப்லேயே வளர்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வரலாற்றில் வந்து மக்கள் வந்து மென்னெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வராங்க. இப்போ ஜென்ரேஷன் எப்படி, இப்போலாம் வந்து வீகன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து இந்த எறும்பு கிராஸ் ஆனே வெயிட் எறும்பு கிராஸ் ஆகுது, அது போயிட்டோம் அப்புறம் நம்ம போகலாம், அந்தளவுக்கு வீக் ஆகிட்டாங்க. இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1940s அந்த மாதிரி வேர்ல்டு வார் 2 அப்போது ஹிட்லர்லாம் பார்த்தோன்னா சுட்டா புல்லட் வேஸ்ட் ஆகுது, ரத்தம் தெரியுதுன்றதுக்காக எல்லாரையும் ஒரு ரூமில் போட்டு கேஸ் அடித்து கொலை பண்ணார். அதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நெப்போலியன்லாம் வந்து 30 வயசுக்கு முன்னாடியே கான்டினெண்ட்டாக போய் எல்லாரையும் அடிமைப்படுத்தினார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா ஜெங்கிஸ்கான் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் படு மோசம். அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஜெங்கிஸ்கானோட ஃபேமஸான கோட்ஸ் ஒன்று இருக்குது, நான் ஜெயிச்சா மட்டும் எனக்கு பத்தாது, மீதி எல்லாரும் சாவணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாகும். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர்லாம் வந்து நம்ம கோட்டை வாசலில் வந்து கெங்கிஸ்கான் நிற்கிறாருன்னா அவள் தான் பயந்துருவாங்களாம், அந்த மாதிரி கொடூரமான ஆளுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே கம்மியாகிட்டு வரது பார்ப்போம். இப்போ வந்து ஐயோ எறும்பு கிராஸ் ஆகுது அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க மக்கள், வந்து இது வீக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். மாடை கொல்றதுக்கு எதுக்கு மாடை கொல்லணும், எதுக்கு சிக்கனை கொல்லணும், அதுக்கு நம்ம லேப்லேயே சாப்பிட்டுலாமே, அந்தளவுக்கு வீக் ஆகிட்டாங்க மக்கள். அதான் இந்த மாதிரி சொல்கிறவங்க கான்செப்ட்லாம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒன்று இருக்குல்ல, அதை சாப்பிட்லாமே, ஏன் இதை வந்து போட்டு கஷ்டப்படுத்துறீங்கன்னு. இந்த வீகனும் அதே கான்செப்ட் தான். இப்போ ஃபிஷ்ஷில் கிடைக்கிற ஒரு எனர்ஜியை ஏன் நம்ம ஃபிஷ்ஷை சாவடிக்கணும், அதுக்கு பதில் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அந்த கான்செப்ட் தான். இந்த லேப் க்ரோன் மீட்லேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரியாக இவ்வளோ சிக்கன் வந்து ஒரு நாளைக்கு சாகுது, அதுக்கு பதில் வந்து இந்த லேப் க்ரோன் மீட்னா 2 வாரத்தில் சிக்கன் மீட்டு மாதிரி வந்துடும் அப்படின்றாங்க. அதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குன்னே தெரியல. ஏன்னா இவங்க கண்டிப்பாக அதில் ஒரு கெமிக்கல் ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் வந்து இப்போ நல்லா இருக்கும், ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் குழந்தையே பிறக்க முடியாமலாம் ஆச்சுன்னா அதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வாங்குற முட்டையே பார்த்தோன்னா அது ஒரு ஹெல்த்தியான இது கிடையாதுன்றாங்க. ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு முட்டையை எடுத்து அடை அந்த மாதிரிலாம் வச்சோன்னா கோழி குஞ்சு வந்துடும். பட் நம்ம கடையில் வாங்குற முட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணாலுமே வராது. ஏன்னா அது வந்து இந்த பாய்லர் கோழி போடுறது. இந்த மாதிரி முட்டையெல்லாமே கூ முட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த முட்டையை சாப்பிட்றதும் நல்லதா இல்லையா அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்விக்குறி இருக்குது. பார்த்ததுக்கு இந்த லேப் க்ரோன்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த ஹியூமன் எவல்யூஷனே ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. நீங்கள் இந்த டீரெக்ஸ் லெதர் ஹேண்ட்பேக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபியூச்சரில் இனிமேல் இந்த லேப் க்ரோன் ப்ராடக்ட்ஸ் தான் கரெக்டாக இல்லை வந்து நேச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் கரெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.